ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருக்மணி தேவி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக வைக்காமல் அதை நல்லா சாப் பண்ணி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எளிமையான முறையில் அப்படின்னு சொன்னதால் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் உங்களுக்கு வேணும்னு நான்வெஜ்ஜில் செய்கிறது இருந்தால் சிக்கன், மட்டன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு சேர்த்துட்டு, சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது போன்ற பிரிஞ்சி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரோமா வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு, ப்ளஸ் நீல வாக்கில் வட்டி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஸ்பீடாக வதங்கணும் அப்படின்னா அதுக்கு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ரொம்ப எசென்ஷியலான ஸ்டெப் என்ன அப்படின்னா, வெங்காயம் வதங்கணும். பட் குக்கரில் செய்கிறதால அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சாதம்லாம் அரிசியெல்லாம் போட்டு சாதமாக வேகும்போது நம்ம எடுக்கும்போது அடிப்பிடிச்சிருக்கோம். ஸோ வெங்காயம் வதங்கணும். மீன்வைல் அதே சமயத்தில் நம்மளுக்கு அடிப்பிடிச்சிருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் அந்த ஸ்டெப்புக்காக நீங்கள் ப்ராப்பராக கவனமாக செய்யணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது. கால்வாசி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த எசென்ஷியல் ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. எனக்கு கோல்டுன்றதால வாய்ஸ் கொஞ்சம் எப்படி இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கூட குக்கரில் அடி பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம கைவிடாமல் வதக்கி விடுறது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட்னஸ். அண்ட் அட் லாஸ் லைட்டாக அடி பிடிக்கும்ல, அது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் லெஃப்ட் ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு மீன்வைல் ரைட் ஹேண்டில் குக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நம்ம சேர்த்துட்ட பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். குக் ஆகிட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌனிஷ் வித் கோல்டன் கலராக வந்துட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வரணும், நல்லா மசிஞ்சு மேஷ் ஆகி வரணும். தக்காளியுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் மேஷ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா குக் ஆகும் அதே சமயத்தில். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கணுன்றதுக்காக சேர்க்குறோம். அதிகமாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கலர் எல்லோயிஷ் கலராக மாறிடும். நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாதது உங்கள் விருப்பம். பட் நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிரிஞ்சி கலரே எல்லோ கலராக மாறிடும். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கறனாலே ஆர்டினரியாக ஓரளவுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா நல்லா ப்ரைட் கலராக இருக்கும். பட் நீங்கள் மஞ்சள் தூள் எக்ஸஸாக சேர்த்திங்க அப்படின்னா அது கலரை மாற்றி கொடுத்துரும். ஸோ அதுக்காக லிமிட்டாக சேர்த்துக்கோங்க.
தக்காளி வதங்கி வந்ததும் கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புதினாவை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் புதினா, பச்சை மிளகாய், அப்புறம் ஏதோ ஒரு காய்கறி இது வந்து ரொம்ப முக்கியம். இது வீட்டில் இல்லைனாலுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து புதினா வந்து ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பிரியாணி பிரிஞ்சி செய்யும் போது இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். பட் வந்து சேர்க்கல்லாம் நார்மலாக இருக்கும். பட் வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகி வரணும். எப்போவுமே வந்து வேகாத ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை வாசனை இருக்கும். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் வந்து பேசிக். நம்ம எந்த ஒரு டிஷ் பண்ணாலுமே சரி, எந்த ரெசிபி பண்ணாலுமே சரி, இது வரைக்கும் சேர்த்த எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள், நான் வந்து உருளைக்கிழங்கு போட போகிறேன். நீங்கள் வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணின்னு எது வச்சுருக்கீங்களோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் அந்த மாதிரி காய்கறி சேர்த்துட்டு உடனே வேக போட வச்சிடாதீங்க. காய்கறி வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டேஸ்டியான மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுலேயுமே அந்த டேஸ்ட் வந்து அப்சர்வ் ஆகி இதுவாகணும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பெல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம்ல, அதெல்லாமே அதுக்குள்ளே நல்லா போயிட்டு நல்லா இதுவாகணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு ரெசிபி ஆனாலுமே சரி, எந்த ஒரு டிஷ்ஷாக ஆனாலுமே சரி, நம்ம மசாலாஸ் ஆகட்டும், சால்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும். நான் எடுத்து வச்சுருக்க 2 கிளாஸுக்கு ஏற்ற அளவுக்கு ரெக்யர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உப்பு மட்டுமே நம்மளால் அவ்வளோன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து அவங்கவுங்க எதுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து நான் அவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக தயிர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன் நான். உங்களோட அமௌண்ட், உங்களோட குவான்டிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பேசிக் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் மசாலாஸ், உப்பு கூட விட்டுருங்க. மசாலாஸான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சாம்பார் மசாலா, எந்த ஒரு ரெசிபி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி, அது நீங்கள் ஆட் பண்ணிட்ட பிறகு கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் ஸ்டிக்கர் ஆகும். அந்த நம்ம செய்கிற ரெசிபி வந்து திக்காகும்போது அடிப்பிடிக்கும். சுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் நார்மலாக எப்படி செஞ்சாலுமே சரி. அதனால் அந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பே உங்களோட வேலை என்ன ஆகட்டும், ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கக்கூடாது. அந்த மோட்டிவ் மட்டும், அந்த தாட் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதுக்கடுத்து அன்டில் தென் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறீங்களோ, இல்லை ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறீங்களோ, அன்டில் அது வரைக்குமே நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்க விடாதீங்க. பிகாஸ் வந்து நம்ம இதை பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரைஸில் ஆட் பண்ணி குக் பண்ணுற வரைக்கும் அது அடிப்பிடிக்காமல் ஆகணும். இப்போ நான் வந்து 2 கப் அரிசி, அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4, அதாவது அது டபுள் த அமௌண்ட் ஆஃப்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிகாஸ் வந்து அது வெந்து வந்த பிறகு மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிடும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதுக்காக இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் வந்து சேர்க்கலை, ஃபுட் கலர் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். குக்கர் லிட் போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. உதிரியாகவும் இருக்குது. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் செம்மையாக வந்திருக்கும். இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு வாய் கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து நானும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஏதாவது ரொம்ப மிஸ்டேக் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ ரைத்தாவோட நம்ம வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தாங்க உங்களுக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியாச்சு ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட, அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அது வந்து குட் ஃபார் ஹெல்த்து, நாட் குட் ஃபார் ஹெல்த்து நம்மளுக்கு தெரியல. பட் நார்மலாக இப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணதால் கலர் கம்மியாக தான் இருந்தது. பட் வந்து கலராக நம்மளுக்கு முக்கியம், சாப்பிட்றது தானே முக்கியம். டேஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் த கலர். ஓகே, அதனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் cooking video in this channel, so keep support us and subscribe to our channel.
உங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்ச ரெசிபியாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ருக்மணி தேவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் so much for watching this video. Stay connected. Bye.